ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். சோபகிருத்து வருஷம் மார்கழி மாதம் 17/12/2023 14/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு மார்கழி மாதத்தின் பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு பார்த்தாலேயானால் இது தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். மார்கழி மாதம் தான் தட்சிணாயனத்தினுடைய கடைசி மாதம். அதற்கு அடுத்த மாதம் உத்தராயணத்தின் முதல் மாதம் மாறுது. அதனால் இது தட்சிணாயனத்தின் கடைசி மாதம்ன்றதுனால தேவர்களுக்கு ஒரு வருஷம்னு இந்த சொல்கிறதுனால உத்தராயணம் பகல் பொழுதுன்னு சொல்கிறதுனால இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது. அதாவது இந்த மார்கழி மாதம் கார்த்தால 4:30 6 மணி வரலாம், இல்லை 3-4 6 மணி வரணும்னு வச்சுக்கலாம். அதனால் நம்ம விடிய காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தை பொறுத்தவரையிலும் 30 நாட்களும் விசேஷமான நாட்கள்னே சொல்லணும். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னா, சோபகிருத்து வருஷத்தினுடைய மார்கழி மாதத்தின் கோல்சாரம் மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது பகவான், சுக்கிர பகவான் துலா ராசியிலும், செவ்வாயும் புதனும் விருச்சிகத்திலும், சூரிய பகவான் தனுசு ராசியிலும், மகரத்தில் சனி பகவான், ராகு பகவான் மீனத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தாலேயானால் சனி பயிற்சி 20/12/2023, அதாவது மார்கழி 4ஆம் தேதியே சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் மாறக்கூடிய மிகவும் ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு 2.5 3 வருஷம் எடுக்கக்கூடிய கிரகம். சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும். சனி பயிற்சி பலன்கள்னு தனியாக போட்டிருக்கேன், அதை பாருங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு போகிறார். அது 25ஆம் தேதி அன்னைக்கு போகிறார். 25ஆம் தேதி 25/12/2023 அன்னைக்கு மாறுறார். 27ஆம் தேதி 27/12/2023 அன்னைக்கு செவ்வாயும் புதனும் தனுசு ராசிக்கு போகிறார். இந்த மாதத்தில் வரக்கூடிய பெரிய மாற்றம்னு சொல்லக்கூடியது சனி பயிற்சி. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னன்றதை பார்ப்போம். விசேஷ தினம் அப்படின்னா 30 நாட்களும் சூடி கொடுத்த சுடர்குடியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளின் 30 நாட்களும் திருப்பாவை பெரிய விசேஷம். மாதங்களில் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணபிரானுடைய மாதம்ன்றது சொல்கிறோம். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஏற்றம் 23/12/2023 வைகுண்ட ஏகாதசி. ஏகாதசியில் மிக பிரசித்தி, மிக ஏற்றம் பெற்றது. அதாவது ஏகாதசியில் மிகவும் ஏற்றம் வைகுண்ட ஏகாதசி. அதுவும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய ஏற்றமாக இருக்குது. அந்த அன்னைக்கு பரமபதம், அதாவது பரமபத வாசல் திறந்தே இருக்கும். அன்னைக்கு யார் இறந்து போகிறார்களோ அவர்கள் நேரடியாகவே பரமபதத்துக்கு போகிறதா ஒரு ஐதீகம். அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய மார்கழி மாதத்தின் மிருகசீரிஷம் திருவாதிரை, இது ரொம்ப விசேஷம். மிருகசீரிஷம் மார்க்கண்டேயனுடைய பிறந்த நாள். மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் அவர் யமனுக்கிட்டேயே தப்பி அவருக்கு தீர்க்க ஆயுள் கொடுத்ததாக சரித்திரம். மார்க்கண்டேய புராணம் பெரிய விசேஷம். அதனால் தீர்க்க ஆயுஷ் கிடைக்கணும்னா மார்க்கண்டேய புராணம் படிக்கிறதும் மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறதும் பெரிய ஏற்றம். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதத்தில், அதுவும் மார்கழி திருவாதிரை ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. எப்படி பெருமாளுக்கு பெரிய விசேஷங்களாக வருதோ அதே மாதிரி சிவபெருமானுக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய விசேஷம் ஆருத்ரா. இது சைவர்கள் கோவிலில் ஒரு பெரிய விசேஷம். சைவர்கள் கோவில்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம். அதனால் ஆருத்ரா தரிசனம் பெரிய ஏற்றம். அது தவிர ஆருத்ராவில் விரதம் இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆருத்ரா களி பெரிய ஏற்றம். இதை தவிர மார்கழி மூலம் அப்படின்றது ஆஞ்சநேயர் ஜெயந்தி, அனுமானை வழிபடக்கூடிய ஒரு பெரிய நாள், அவருடைய பிறந்த நாளாக சொல்லப்படுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் 1/1/2024 ஆங்கில புத்தாண்டும் வருது. இந்த மாதத்தில் பொதுவாகவே மார்கழி மாதத்தில் தான் அது வரும். இந்த மாதத்தில் பெரிய விசேஷம் அப்படின்னா பாவை நோன்பு. அது தவிர 27ஆவது நாள்னு சொல்லக்கூடியது கூடாரை வெல்லும் சீர். அது கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த பாடல் 12/1/2024 அன்னைக்கு வரும். 14ஆம் தேதி அதோட இந்த மாதம் முடிஞ்சுடுறது. 15ஆம் தேதி தை மாதம் பிறந்துடுறது. இந்த மாதத்தில் பார்த்தீர்களேயானால் பாவை நோன்பு. அதை தவிர இந்த திருவம்பாவை சொல்வா. திருவம்பாவை இந்த ஆருத்ராவிற்கு 9 நாள் முன்னாடியிலிருந்து ஆரம்பித்து திருவம்பாவை சேவிப்பாள். அதுவும் பாவை நோன்பு இருப்பாள். இதெல்லாம் வழக்கம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலும் பொதுவான கோவில்களுக்கு உண்டான விசேஷங்களை பொதுவாக பார்ப்பாங்க. வீட்டினுடைய விசேஷங்கள்னு சொல்லக்கூடிய கல்யாணம், கிரகப்பிரவேசம், காது குத்தல், அது தவிர பூணல் கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவாகவே இதில் பண்ணுறது இல்லை. கிரகப்பிரவேசம் ஒரு சில இடத்துல பண்ணுவாள், ஆனால் கல்யாணம் பண்ணுறது இல்லை. சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய வீட்டு சுபகாரியங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்தில் இந்த மார்கழி மாதத்தில் பண்ணுறது இல்லை. கோவிலுக்கு உண்டான சுபகாரியங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் பண்ணுறான். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம், மேஷம் முதல் மீனம் வரை. அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. கடகம்.
புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த மாதம், அதாவது மார்கழி மாதம் சோபகிருத்து வருஷத்தில் பார்த்தாலேயானா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி, பெயர்ச்சி ஆகக்கூடிய சனி பகவான் சற்று சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த மாதத்தில் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களை வச்சு பார்க்கும்பொழுது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். குருவினுடைய பார்வையில் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பாக புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய இந்த காய்கறி வியாபாரம், பழ வியாபாரம், கிராசரிஸு இதெல்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமான காலம். புதிதாக கடன் வாங்குவீர்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் புதுசாக கடன் வாங்கி உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சரி, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் செவ்வாய் பகவானும் புத பகவானும் 6ஆம் இடத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய அதி யோகர்னு சொல்லக்கூடியவர். அவர் 6ஆம் இடத்துக்கு போகிறது பெரிய விசேஷம். 6ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் வாங்குவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய விசேஷம். பரிவர்த்தனை பெற்று இருக்கிறதுனால என்ன அப்படின்னா 9-6 பரிவர்த்தனை, அதாவது 10-6 பரிவர்த்தனை வர்றதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல போய் சுக்கிரன் உட்கார்றதுனால நல்ல ஒரு விசேஷம். குடும்பத்தில் நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானையும் குரு பகவான் பார்க்குறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இந்த மாதத்தில் 20/12/2023 அன்றைக்கி பார்த்தாலேயானால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரார். அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சுடுத்து. அதனால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையை காக்கிறது ரொம்ப நல்லது. தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. அந்த சனி பயிற்சியினுடைய பலன் தனியாகவே போட்டிருக்கேன் ஒரு வீடியோ, அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஏற்றம், எப்படியெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்றதையும் போட்டிருக்கேன். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய், அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் அற்ற நிலை இருக்கும். எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக தந்தையின் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். புதிய தொழில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலைக்காக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் பார்த்தாலேனால் பால் முகவர்கள், அதை தவிர அக்கௌண்டிங்கில் இருக்கிறவங்க, அதை தவிர இந்த கணித தன்மை, அதை தவிர அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க, அதாவது இந்த பியூட்டி பார்லர்ஸு இதெல்லாம் வச்சுட்ருக்கவங்க ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் பொதுவாகவே எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். சிறு சிறு தடங்கள் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சிகளில் எந்த தொய்வும் இருக்காது. முயற்சிகளில் நல்ல ஒரு ஆழமான இதுவெல்லாம் பார்த்து முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. எப்போ அப்படின்னா 17/12/2023 இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சாயந்தரம் 6 மணியிலிருந்து 19/12/2023 ராத்திரி ஒரு 9 மணி வரலும் பார்த்தோம்னா சந்திராஷ்டம காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதிக்கு போய் பானகம் கொடுத்துட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போய் அவரே சனி பகவானாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பிரச்சனையை கொடுப்பார். வர்றதுக்கு சிறு சிறு தடங்கள் இருந்தாலும் பணம் வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
மொத்தத்தில் இந்த மாதமான மார்கழி மாதம் ஓரளவு சுமாரான மாதமாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கார்ணீஸ்வரர் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.